This number is currently switched off. Please try again later. ஆதி வா போய் சாப்பிடலாம். ஆதி சாப்பிட போலாமான்னு கேட்டேன். நீ அத கூட காதுல வாங்காம என்ன யோசனையில இருக்க? நான் வரல, நீ போய் சாப்பிடு. ஓ, பார்வதிட்ட இருந்து சாப்பிட்டீங்களான்னு போன் வந்தா தான் நீ சாப்பிட வருவில்ல? டைம் ஆயிருச்சே, இன்னுமா பார்வதிட்ட இருந்து போன் வரல? நீ பசியோட இருந்தா பார்வதியால தாங்கிக்க முடியாது. நேரம் போன் பண்ணிருக்கணுமே, ஏன் போன் பண்ணல? நான் போன் பண்ணியும் அவ அட்டன் பண்ணல. ஓ, அதான் டென்ஷன்ல இருக்கியா? என் கால் அட்டன் பண்ணாதது மட்டும் இல்ல, பார்வதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா. என்னது? பார்வதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? உண்மையாவா சொல்ற? ஆமா, பார்வதி கிட்ட இருந்து கால் வரலன்னு எப்பவும் போல நான் கால் பண்ணேன். லாங் ரிங் போய் கட்டாச்சு. பார்வதி போனை சைலண்ட் மோட்ல போட்டு வச்சிருக்கோம், ரிங் சவுண்ட் கேட்டிருக்காது. நானும் அப்படிதான் நினைச்சு திரும்ப திரும்ப கால் பண்ணேன். ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்வதியோட போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பார்வதி என் கால் நோட்டீஸ் பண்ணிருக்கா, ஆனா அட்டன் பண்ணல. கரெக்டா? அது எனக்கு அப்படித்தான் தோணுது. நான் கண்டினியூஸா கால் பண்றது தெரிஞ்சுதான் என்னை அவாய்ட் பண்றதுக்காக பார்வதி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா. சேச்சா, அவாய்ட் பண்றதுக்காண்டிலாம் பார்வதி கண்டிப்பா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காது. கால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு ஏதாவது சுச்சுவேஷன்ல இருந்திருக்கலாம். தொடர்ந்து நீ கால் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால யாராச்சும் பாத்துருவாங்க அப்படின்னு நினைச்சு கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம்ல. சுச்சுவேஷன் சரியானதுக்கு அப்புறம் கூட பார்வதி உனக்கு போன் பண்ணும். இப்ப நீ வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலடா, நீ போய் சாப்பிடு. பார்வதியால நீ சாப்பிடாம பட்னி இருக்கிறது தெரிஞ்சா பார்வதி மனசு கஷ்டப்படாதா? நிலைமை சரியானதும் பார்வதியை உனக்கு கால் பண்ணாது. இதுக்காக சாப்பிடாம இருக்காத, வா. என்னை கம்பல் பண்ணாத ஷாம், நான் சொன்னதான். பார்வதி சொல்லாம நான் சாப்பிட மாட்டேன். எனக்காக நீ சாப்பிடாம பட்டினி இருக்காத, நீ போய் சாப்பிடு. இப்படி அடம் பிடிச்சேன்னா நான் என்ன பண்றது? நீ போய் சாப்பிடு. அதுக்குள்ள பார்வதி கிட்ட இருந்து போன் வந்தா நான் வந்து உன்னோட ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி, நீ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா மாத்திக்க மாட்டேன். நான் சாப்பிட போறேன். என்ன ஷாம் கூப்பிடுறான், என்னன்னு தெரியலையே. ஹலோ ஷாம், மும்பைல எப்படி இருக்கு? மும்பையெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா நம்ம ஆதி தான் நல்லா இல்ல. நல்லா இல்லையா? என்ன சொல்ற ஷாம்? ப்ரோக்கு என்னாச்சு? எல்லாம் அந்த காதல் படுத்துற பாடுதான். காதல் படுத்துற பாடா? என்ன ஷாம் சொல்ற? 3 வேளையும் பார்வதி போன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு கேட்டா தான் நான் சாப்பிடுவேன்னு ஆதி பார்வதிட்ட சொல்லிட்டு வந்திருக்காப்ல. சூப்பர். ப்ரோன்னா ப்ரோ தான். இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப பார்வதிட்ட இருந்து போன் வரல, ஆதி போன் பண்ணிருக்கான். பார்வதி போனை அட்டன் பண்ணாம சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பார்வதிட்ட இருந்து போன் வந்தா தான் சாப்பிடுவேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு ஆதி பிடிவாதம் பிடிக்கிறான். நீ பார்வதிட்ட கொஞ்சம் சொல்லி ஆதி கொஞ்சம் போன் பண்ண சொல்றியா? அவ்வளவுதானே. இப்பவே நான் போய் அண்ணி கிட்ட ப்ரோ சாப்பிடாம பட்னி கிடக்குறாருன்னு சொல்றேன். பதறி அடிச்சுட்டு அண்ணி ப்ரோக்கு கால் பண்ணுவாங்க. சீக்கிரம் நீ அதை செய்யாது, அதுக்காகத்தான் உனக்கு போனே பண்ண. ஓகே ஷாம், இன்னும் 5 நிமிஷத்துல அண்ணி கிட்ட இருந்து ப்ரோக்கு கால் வரும். ஓகேவா? சூப்பர். ஓகே ஷாம், பாய் பாய். யாரையுமே காணோம்.
ஐயோ நல்ல வேலை அண்ணின்னு கூப்பிடல, தப்பிச்சோம். வாங்க சின்ன தம்பி. ஆ, என்ன சின்ன தம்பி நீங்க வந்திருக்கீங்க? அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமா ஆமா, அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க. இருக்கு இதோ வந்தேன். சுந்தரம் ஒரு நிமிஷம். ஆ? உங்களை கூட்டிட்டு வர சொல்ல பார்வதியை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ, அப்படியா? ஆ. ஆமாடி பார்வதி. பார்வதி இங்க வாமா இங்க. ஆ அம்மா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்களா? சின்ன தம்பியே வந்திருக்காரு. ஆமா பார்வதி, அம்மா உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அண்ணி, என்ன அப்படி கூப்பிடாதீங்க சின்னையா. என்னைக்கு இருந்தாலும் நீங்க தான் என்னோட அண்ணி. இதுல நானும் ப்ரோவும் உறுதியா இருக்கோம். அதனால நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். சரி, அதை விடுங்க. நீங்க ஏன் ப்ரோக்கு ஃபோன் பண்ணலையா? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன நீ அப்படி பாக்குறீங்க? நீங்க ப்ரோ கிட்ட போன் பேசாம போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? ஷாம் தான் போன் பண்ணி சொன்னான். அத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க சின்னையா. அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, வாங்க போலாம். அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. அம்மா உங்களை கூப்பிடல. என்ன சின்னையா சொல்றீங்க? ப்ரோக்கு கால் பண்ண சொல்லத்தான் அவுட் ஹவுஸ் வரைக்கும் வந்தேன். அங்க உங்க அப்பா இருந்ததுனால அங்க என்னால உண்மையை சொல்ல முடியல. அதனால தான் அம்மா கூப்பிடுறாங்கன்னு போய் சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தேன். அண்ணி அண்ணி அண்ணி, ஒரு நிமிஷம் நான் சொல்ற கேளுங்க. நீ பொய் சொல்லி கூட்டிட்டு வந்தது தப்புதான். ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணிருக்காரு, நீங்க அட்டன் பண்ணாம போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதுனால ப்ரோ அங்க சாப்பிடாம பட்டினி கிடக்குறாரு. நீ ஷாம் எவ்வளவோ கட்டாயப்படுத்தியும் ப்ரோ சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாராம். நீங்க போன் பண்ணி பேசினா தான் நான் சாப்பிடுவேன்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுங்க. அதெல்லாம் சரி வராது சின்னையா. அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கல்ல சின்னையா. நான் ஒரு நல்ல வேலைக்காரியா நடந்துக்கிட்டாதான் எனக்கு மரியாதைன்னு சொல்லிருக்காங்க. அதான் என்னோட லிமிட்டும் கூட. அதனால்தான் நான் பெரியய்யா கிட்ட கூட பேசாம போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நான் ஆஃப் பண்ணது போனை மட்டும் இல்ல சின்னையா, பெரியய்யாவையும் சேர்த்துதான். அண்ணி, அம்மா பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அத நானும் ப்ரோவும் பாத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரோக்கு கால் பண்ணி கொஞ்சம் பேசுங்க. இருங்க, நானே போன் போட்டு தரேன். அப்பாடா, அருண் பார்வதி கிட்ட சொல்லி பார்வதியை ஃபோன் பண்ண வச்சிட்டான் போல இருக்கு. ஆதி, ஃபோன் ரிங் ஆகுது பாரு. பார்வதி தான் ஃபோன் பண்ணதுன்னு நினைக்கிறேன். எடுத்து பேசு. சொல்லு அருண். அருணா, பார்வதி ஃபோன் பண்ணலையா? ப்ரோ, அன்னிக்கிட்ட இருந்து போன் வரலன்னு நீ சாப்பிடாம பட்டினி கிடக்கிறதா ஷாம் எனக்கு போன் பண்ணி சொன்னா. நான் அன்னிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அண்ணி இப்ப என் பக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப உங்ககிட்ட அவங்க பேசுவாங்க ப்ரோ. அண்ணி, ப்ரோ லைன்ல இருக்காரு. நீங்க பேசினா தான் அவர் சாப்பிடுவாரு. பேசுங்க. என்ன நீ அப்படி யோசிக்கிறீங்க? உங்க குரலை கேட்டாதான் அவர் சாப்பிடுவாரு. பேசுங்க நீ ப்ளீஸ். அண்ணி பேசுங்க. பெரியய்யா, யாரோட கட்டாயத்துக்காகவும் நீ என்கிட்ட பேச வேண்டாம். அதுல எனக்கு விருப்பம் இல்ல. நான் உனக்கு கொடுத்த போன்ல இருந்து நீ ஏன் விருப்பப்பட்டு எப்ப கால் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்ப பேசு.
ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வெயிட் பண்றேன். அது வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். என்ன சன்னி, ப்ரோ என்ன சொன்னாரு? அவரு கொடுத்த போன்ல இருந்து நானா விருப்பப்பட்டு போன் பண்ணி பேசினதா சாப்பிட வரோம். அப்போ உடனே அந்த போன்ல இருந்து ப்ரோக்கு கால் பண்ணுங்க. சுந்தரம், இதோ வந்துட்டமா. அம்மா. கோவிலுக்கு போனோம், வண்டி எடு. சரிங்கம்மா, வாங்க. ஆமா, பார்வதி எங்க? நீங்க கூப்பிட்டதா சொல்லி இப்பதான் சின்ன தம்பி வீட்டுக்கு வந்து பார்வதியை கூட்டிட்டு வந்தாருமா. என்னது? அருண் அவுட் ஹவுஸ்க்கு வந்து பார்வதியை நான் கூப்பிட்டதா சொல்லி கூட்டிட்டு போனானா? ஆமாங்கம்மா, நீங்க கூப்பிட்டதா தான் சின்ன தம்பி என்கிட்ட சொன்னாரு. அருணை கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. அம்மா கூப்பிட்டாங்க தம்பி. கூப்பிட்டீங்களாமா? ஆமா, நீ அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்வதியை நான் கூப்பிட்டதா சொல்லி கூட்டிட்டு வந்தியா? ஆமாமா. நான் உன்கிட்ட பார்வதியை கூப்பிட சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்காக நீ அவுட் ஹவுஸ்க்கு போய் பார்வதியை நான் கூப்பிட்டதா சொல்லி பொய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க? அருண், ஒன்னதான் பதில் சொல்லு. மா, அது வந்து பார்வதி ரொம்ப சோகமாவே இருந்தா, அதான் உங்ககிட்ட பேச வச்சு சமாதானப்படுத்தலான்னு நீங்க கூப்பிட்டதா பொய் சொல்லி கூப்பிட்டமா. நான் திட்டினதை நினைச்சு வருத்தத்துல இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா பார்வதி என்ன வந்து பார்க்கவே இல்லையே. மா, என்னம்மா சொல்றீங்க? நீங்க கூப்பிடுறதா சொல்லி பார்வதியை நான் கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிட்டேனே, அப்போ பார்வதி வந்து உங்களை பார்க்கலையாமா? இல்லையே, பார்க்கலையே. அப்போ எங்க போயிட்டா அவ? ஐயோ, எங்க போயிருப்பா? செக்யூரிட்டி. மா, குட் மார்னிங் மா. பார்வதி எங்கேயாவது வெளியில போனாளா? இல்லைங்கம்மா, பார்வதி எங்கேயும் வெளில போல. சரி போ. சரிம்மா. அருண், அம்மா. நீ போய் கிச்சன்ல பாரு. பார்வதி இருந்தா கூட்டிட்டு வா. சரிம்மா, நான் பாக்குறேன். சுந்தரம், அம்மா. எதுக்கு நீ உன் வீட்ல இருக்காளான்னு பாரு. இருந்தா அவளை கூட்டிட்டு வா, நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். சரிங்கம்மா. எங்க போன அந்த பொண்ணு? அங்க போய் பார்க்கலாம். யாருக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிறது நினைக்கும் போது என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சந்தோஷமா இருக்கு.
அந்தஸ்துக்கு பொருத்தம் இல்லாத என்ன பெரிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது அகில அம்மாவால தாங்கிக்க முடியாது. அம்மா சொன்னதை செஞ்சிருவாங்களே. தகுதியை மறந்து ஆசைப்பட்டா காலம் முழுசும் கண்ணீரை தான் விடணும்னு என் புத்திக்கு தெரியுது. ஆனா மனசுக்கு தெரிய மாட்டேங்குதே. இப்ப கூட உன் தகுதியை புரிஞ்சு நடத்துக்கோ பார்வதி. நல்ல வேலைக்காரியா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு இந்த வீட்டுல மரியாதைன்னு அம்மா திட்டினாங்க. நான் என்னைக்குமே இந்த வீட்டுல நல்ல வேலைக்காரியா தான் இருக்கணும். வேலைக்காரியாவே இந்த ஜென்மத்தை கழிச்சிடணும் தான் ஆசைப்படுறேன். அது தவிர என் மனசுக்குள்ள வேற எந்த ஆசையும் இல்ல. அம்மா அம்மா எப்ப வந்தாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை நான் பெரியயாவை பத்தி பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டாங்களோ? என்ன பார்வதி, நீ எதுக்கு உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்க? ஏன் நான் உன்னை திட்டக்கூடாதா? உன்கிட்ட எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா பார்வதி? அப்படியெல்லாம் இல்லம்மா. என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? நான் உன்னை திட்டினது உன் மேல இருக்கிற வெறுப்புலயோ கோவத்திலயோ இல்ல பார்வதி. உன் மேல உள்ள பாசத்துல அக்கறையில தான். நீ அதை புரிஞ்சுக்கோ. என் மேலயும் என் குடும்பத்து மேலயும் நீ எவ்வளவு விசுவாசம் வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்ட உன் மேல மத்தவங்க யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா நீ ஏன் பார்வதி. அதனாலதான் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணேன். அத புரிஞ்சுக்காம இப்படி இப்படி வந்து அழலாமா பார்வதி? எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் நீ செஞ்சிருக்கிற தியாகத்தை எல்லாம் நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். என் மனசுக்குள்ள உனக்கு எப்பவுமே தனி இடம் இருக்கு பார்வதி. உடனே வீட்டுக்கு போய் போன் ஆன் பண்ணி பெரியயாவை சாப்பிட சொல்லணும்.